ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி ஒரு 1/2 kg வெயிட் வர பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் இங்கே சாக்லேட் கனாஷ் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கை ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம செர்ரி சிரப் ரெடி பண்ணிடலாம். நான் இங்கே 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதில் 1/2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க செர்ரீஸை சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். ரெடிமேடு செர்ரி சிரப் உங்களுக்கு எல்லா பேக்கிங் ஸ்டோர்ஸ்லையும் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கூட நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கொதி வந்ததுமே நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். இதை நல்லா வடிகட்டிட்டு அந்த செர்ரீஸை நம்ம ஃபில்லிங்காக கேக்குக்குள்ளே சேர்க்க போகிறோம். சிரப்பை ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூல் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம கேக்குக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். 1/2 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவுன்னு எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக 2 டேபிள் ஸ்பூன் டார்க் கோகோ பவுடர் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். கொக்கோ பவுடர் சேர்க்கும் போது அதில் நிறைய கட்டிகள்லாம் இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கெல்லாம் பண்ணும்போது டார்க் கோகோ பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா ஜலிச்சு எடுத்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு ட்ரையான பவுலில் 3/4 கப்பு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன் பவுடர் சுகர் சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். க்ரீம் ஸ்டிப் பீக்ஸாக வரணும். அப்போ தான் கேக்கில் அப்ளை பண்ணும்போது மெல்ட் ஆகாமல் இருக்கும். அடுத்து கேக்குக்கு தேவையான வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு ட்ரையான பவுலில் 2 முட்டை எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ 1 நிமிஷத்துக்கு அப்புறம் முட்டை பீட் ஆகிட்டுருக்கு. இந்த டைமில் 1/2 கப் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரையை சேர்த்து பீட் பண்ணிக்கிறேன். 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் ஹை ஸ்பீடில் பீட் பண்ணதுக்கப்புறம் முட்டை நல்லா பொங்கி வந்திருக்கு. இந்த டைமில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் நான் பீட் பண்ணிவிட்டு பீட்டர் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ முட்டை நல்லா பீட் ஆனதுக்கப்புறம் க்ரீமியாக ஒயிட் கலரில் வந்திருக்கு. இந்த டைமில் பீட்டரை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொறுமையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இடையில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே கொஞ்சம் சூடான பால் எடுத்து வச்சுருக்கேன். சூடான பால் சேர்க்கும்போது நம்ம கொக்கோ பவுடருக்கு ஒரு நல்ல கலர் கிடைக்கும். இப்போ இதே மாதிரி எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து பேட்டரை ரெடி பண்ணிக்கலாம். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணணும். ஓவராக கொட்டி மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கேக் ஹார்ட் ஆயிரும். இப்போ நம்ம கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நான் இங்கே 6 இன்ச் கேக் மோல்டு எடுத்திருக்கேன். அதில் பட்டர் பேப்பர் போட்டு கிரீஸ் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே பேட்டரை ஊற்றி நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தை 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கு. அதுக்குள்ளே இறக்கி வச்சு 30லேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் பேக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு 35 நிமிஷத்துக்கு அப்புறம் கேக் சூப்பராக பேக் ஆகிருக்கு. 3 லேயராக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம ரெடி பண்ண செர்ரி சிரப் வச்சு வெட் பண்ணிக்கலாம். நார்மல் கேக்கை வெட் பண்ணுறதை விட சாக்லேட் கேக்கை கொஞ்சம் அதிகமாக வெட் பண்ணணும். அப்போ தான் நம்ம கட் பண்ணும்போது நல்லா மாய்ஸ்டாக இருக்கும். அடுத்த லேயர் நான் க்ரீம் கொடுத்துட்ருக்கேன். க்ரீம் கொடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஃபில்லிங்காக நம்ம எடுத்து வச்ச செர்ரீஸை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக டார்க் சாக்லேட்ஸ் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ செகண்ட் லேயர் கேக்கு வச்சு அதையும் செர்ரி சிரப் வச்சு வெட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த லேயர் க்ரீம் கொடுத்துக்கலாம். உள்ள ஃபில்லிங்காக செர்ரிஸும் டார்க் சாக்லேட்டும் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி நம்ம 3 லேயரையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். கடைசியாக 3rd லேயர் கேக்கை வச்சு செர்ரி சிரப் வச்சு வெட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக க்ரீம் கொடுத்து இந்த கேக்கை க்ரம் கோட் பண்ணி எடுத்துக்கலாம்.
க்ரம் கோட் பண்ண கேக்கை 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு வெளியே எடுத்ததுக்கப்புறம் ஃபைனல் கோட்டிங் கொடுத்துட்ருக்கேன். ஒரு ஸ்க்ரேப்பர் எடுத்திருக்கேன். அதை வச்சு சைட்ஸ் எல்லாம் லைன் பண்ணிக்கிறேன். ஃபைனல் கோட்டிங் பண்ண கேக்கை கேக் போர்டில் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு வெளியே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கேக்குக்கு மேலே வந்து நான் கனாஷ் வச்சு ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். நான் அரை கப்பு டார்க் சாக்லேட்டில் 1/4 கப்பு விப்பிங் க்ரீம் சேர்த்து டபுள் பாயிலிங் மெத்தடில் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். கூட வந்து ஒரு அரை டீஸ்பூன் பட்டரும் சேர்த்துருக்கேன். அப்போ வந்து கேக்குக்கு ஒரு நல்ல கிளேஸ் கிடைக்கும். இந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் சாக்லேட்டை கிரேட் பண்ணி கூட போட்டுக்கலாம். இப்போ ஒரு ஐசிங் நைஃப் வச்சு இந்த கனாஷை வந்து மெதுவாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கேக்கை திரும்பவும் ஃப்ரிட்ஜில் ஒரு 15 நிமிஷம் வச்சு வெளியே எடுத்ததுக்கப்புறம் கேக்குக்கு மேலே வந்து நம்ம டெக்கரேஷன்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக ஃபாண்டன்ட்டை வந்து ஹார்ட் இன் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து கேக்குக்கு மேலே வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான கேக் வீடியோவில் பார்க்குறேன்.